உங்களுக்கு வெக்கமா இல்லையா? தமிழக வெற்றிக்கழகம் வச்சுக்கிறாரு அவரு. தமிழகம்னு வச்சுக்கிறதுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்கு? திராவிடத்துக்கே விளக்கம் சொல்ல முடியாத ஒரு தலைவரா இருக்கிறப்ப இந்த கட்சியை வந்து எப்படி மக்கள் அங்கீகரிப்பாங்க? திமுக என்று சொன்னால் அதற்கு எதிராக ஒரு கட்சி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது அதிமுக தான் இருக்க வேண்டும். ஜெயலலிதா அம்மையார் கால்ல யார் யார் விழுந்தாங்களோ எல்லாம் சசிகலா அம்மையார் கால்ல விழுந்தவங்க தான். செங்கோட்டையன் கட்சியில் எவ்வளவு சீனியாரிட்டி, இவருக்கு எவ்வளவு சீனியாரிட்டிங்கிறத நீங்க பார்க்கணும். அதிமுகவை பாஜகவினுடைய அடிமையாக ஆக்கி விட்டார் எடப்பாடி. அண்ணாமலை எங்கு சென்றாலும் பிரச்சனை செய்யுங்க, கருப்பு கொடி காமிங்க. ஜன ரீதியா சொல்றேன். டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு அழைப்பாளராக இணைந்துள்ளார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கலைராஜன் அவர்கள். சார் வணக்கம் சார். சார், தமிழ்நாட்டில் இருதுருவ அரசியல் தான் இருந்துச்சு, திமுக அதிமுகன்னு. ஆனால் இப்போ விஜய் வந்து இருதுருவ அரசியல்லாம் கரெக்டு தான், ஆனால் திமுகவா தாவேக்காவா அப்படின்னு கேட்டிருக்காரு. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? எப்போதுமே ஒரு கட்சி ஆரம்பிக்கிறப்போ வந்து அவங்க கட்சி வந்து வலிமையான கட்சியாக இருக்கணும்னு சொல்லி தான் தலைவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தினா தான் தொண்டர்கள் அவர் பின்னாடி நிற்பாங்க. தொண்டர்களை வைப்பதற்கும் அவர்களை நம்ப வைப்பதற்கும் கட்சி வலுவாக இருக்கிறது என்பதற்கும் அதை வலு சேர்க்கும் விதமாகத்தான் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்று அவர் பேசியிருக்கிறார், விஜய் பேசியிருக்கிறார். அதற்கு தகுந்தாற்போல் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் இருக்கிற அதிமுக இன்றைக்கு எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்தில் இருந்த அதிமுகவும் அல்ல, அம்மையாருடைய ஆட்சி காலத்தில் அவங்க தலைமையில் இருந்த அதிமுகவும் அல்ல. அவர்கள் வைத்திருந்த வாக்கு வங்கியில் பாதி வாக்கு வங்கி தான், ஒரு 50% இன்றைக்கி அந்த வாக்கு வங்கி இல்லை. அப்படிங்கிறப்போ அவங்க வந்து அவர்களுடைய எதிர்பார்ப்பும் விஜய் தம் பக்கம் வந்து விடுவார் என்கிற எதிர்பார்ப்பும் அவர்களுக்கு இருந்தது. அதையெல்லாம் பத்திரிகைகளெல்லாம் ஊடகங்களெல்லாம் எழுந்தார்கள். இது மாதிரி வந்து அதிமுக பொதுக்கூட்டத்தில் தாவேக்கா கொடியை ஆட்டிக்கொண்டு இளைஞர்கள் எல்லாம் இருந்தார்கள் என்றெல்லாம் சொல்லியிருந்தார்கள். அதுக்கு பூரிப்பும் புலங்காங்கிதம் அடைந்தார் எடப்பாடி பழனிசாமி. ரெண்டாவது, அவருடைய தலைமையினுடைய வீழ்ச்சி, அங்கிருந்து தொண்டர்களெல்லாம் பல தலைவர்களெல்லாம் இரண்டாம் கட்ட தலைவர்களெல்லாம் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக. செங்கோட்டையன், அடுத்து இப்பொழுது மனோஜ் பாண்டியன் என்று பலர் வந்திருக்கிறார்கள், இன்னும் பலர் வரப்போகிறார்கள். அப்படி வரப்போகிற போது அதிமுக ஒரு திமுகவுக்கு எதிரான கட்சியாக, வலுவான கட்சியாக இல்லை என்கிற ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதை விட இருக்கிறது, அதை மக்களிடத்திலே தெளிவாக சொல்ல வேண்டும் என்பதற்காக அதை சொல்லாமல் சுட்டி காட்டாமல் போட்டி எங்களுக்கும் திமுகவுக்கும் என்று சொன்னாலே அதிமுக கணக்கிலே இல்லை என்பதை போல விஜய் இன்றைக்கு மக்களிடத்தில் கூறியிருக்கிறார். சார், ஆனால் கள்ள நிலவரம் அப்படிதான் இருக்கா சார்? அதிமுகவுக்கு ஒரு கோர் ஓட் பேங்க் இருக்கும், அதை வந்து அப்படியே தவிர்த்துட்டு தாவேக்கா தலைவர் அவர்கள் சொல்றாங்களோ? அவங்க சொல்லுவாங்க, நான் தான் சொல்கிறேன், யார் கட்சி ஆரம்பித்தாலும் அப்படி தான் சொல்லுவாங்க. கட்சி ஆரம்பிக்கிறப்ப தங்களுக்கு தான் வலிமையாக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம வந்து அவங்க தொண்டர்களை நம்ப வைக்கிறது சொல்லி தானே ஆகணும். ஆனால் வலிமையாக இருக்கா என்னங்கிறது வந்து இப்போ நமக்கு தெரியாது. 1972 வந்து எம்ஜிஆர் திமுகவிலிருந்து விலகி வெளியே வருகிற போது அவர் பின்னாலே வந்தவர்களெல்லாம் யார் வந்தது? திமுகவில் இருந்த தொண்டர்கள் தான் அவர் பின்னாலும் வந்தார்கள், தனியாக யாரும் இல்லை. அதோட ஒரு ரசிகர் மன்றம், அந்த ரசிகர் மன்றம்லாம் திமுகவில் இருந்தது. அதனால் வந்து அந்த ரசிகர் மன்றமும் அப்படியே அரசியல் கற்றுக்கொண்ட காரணத்தினால் அப்படியே அவருக்கு பின்னாடி வந்தாங்க. அந்த கட்டமைப்பு சரியாக இருந்துச்சு. அது லீடர்ஸ்லாம் முக்கியமாக லீடர்ஸ்லாம் அங்கே போனதுனால எம்ஜிஆர் அதிமுக வந்து உருவாக்குனார். ஒரு வருஷத்துலேயே திண்டுக்கல் இடைத்தேர்தல் இருந்துச்சு. இடைத்தேர்தல் வந்தோடனே எம்ஜிஆர் யோசிக்கவே இல்லை, அந்த இடைத்தேர்தல் நிற்கலாம் என்று முடிவெடுத்து இலசையில் நிற்கிறார். ஆமாம், மாயத்தேவர் நிற்கிறார். அங்கே வந்து மாயத்தேவர் வெற்றி பெறுகிறார், மிகப்பெரிய வெற்றி அடைகிறார். உடனே அவருக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கை வந்து விட்டது. மக்களிடத்தில் நமக்கு பெரிய வரவேற்பு இருக்கிறது அவர் உணர்ந்து கொண்ட காரணத்தினால் அதற்கு பிறகு அந்த கட்சியை ஸ்டாண்ட் பண்ண வச்சுட்டாரு. 77 ஆட்சியை பிடிச்சிட்டார். 77 அது மாதிரி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த பிறகு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இருந்தது, ஈரோடு இடைத்தேர்தல் இருந்தது. அதே விக்கிரவாண்டியில் தான் ஒரு மாநாடே போட்டார், முதல் மாநாடே போட்டார். அந்த 2 தேர்தலிலும் தன்னுடைய வலிமையை காட்ட வேண்டும், மக்கள் அதில் காட்ட வேண்டும் என்பதற்காக அவர் தேர்தலில் நின்றிருக்க வேண்டும். தேர்தலில் நின்று இவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்கிறேன் என்று அவர் நிரூபித்திருப்பார். அவர் சக்தி வாய்ந்த ஒரு தலைவராக இருக்கிறார் என்று மக்கள் நம்புவார்கள். அவர் என்ன அவரிடத்திலே வாக்குகள் இருக்கிறது, எவ்வளவு மக்கள் அவரை நம்புகிறார்கள், அவருக்கு வாக்களிக்கிறார்கள் என்பதை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தும் அவர் நிரூபிக்க தவறிவிட்டு தேர்தலை சந்திக்க முடியாமல் இப்பொழுது நாங்கள் தான் திமுகவோடு போட்டி போடுகிறோம் என்று சொன்னால் இது என்னமோ சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது. ரெண்டாவது, அவருடைய தன்னம்பிக்கை அதை வெளிப்படுத்துகிறது.
அவர் தான் வெற்றி பெற்று விடுவோம், தாங்கள் வந்து திமுகவோட மோதுவதற்கு நாங்கள் வலுவாக இருக்கிறோம் என்று அவர் நம்பிக்கொண்டிருக்கிறார். குறிப்பிட்ட சில பேரை வைத்துக்கொண்டு அவர்களெல்லாம் அரசியலில் அந்த அளவுக்கு விழிப்புணர்வு மிக்கவராக எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் இந்த மாதிரி பேசாதீர்கள், இப்படியெல்லாம் பேசக்கூடாது, நம்ம இப்படி தான் பேசணும் அப்படின்னு ஒரு பேசியிருக்கலாம். அவர்களுக்கு ஆலோசனை சொல்வதற்கும் சரியான ஆட்கள் இல்லை. இப்போ தாவேக்காவோட எதிர்காலம் எப்படி இருக்கும், இல்லை அதிமுக எத்தனை வாக்கு சதவீதம் வாங்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 17% வாக்குனாலே பெரிய விஷயம். இன்னும் தேய்மானம் அடையும் அப்படின்னு. ஆமாம், 20% பார்லிமெண்ட் தேர்தலில் வாங்கினாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு 3% இப்போ குறைஞ்சிருச்சு. செங்கோட்டையன் போன்றவங்களாம் வெளியே வந்துட்டாங்க. இன்னும் சில தலைவர்கள்லாம் வர போகிறாங்க. கீழே இருக்க தொண்டர்கள் வந்து நல்ல மனநிலையில் இல்லை. தொண்டர்கள் வந்து எப்படின்னா, பிஜேபி கூட ஒட்டுமில்லை உறவுமில்லை என்று சொல்லி அம்மையார் அவர்கள் இருக்கும்போது அறிவித்தார்கள். மோடியா லேடியா என்று கேட்டு சவால் விட்டார்கள். அப்படி கேட்டதற்கு பின்னாலும் அவர் வந்து ஜஸ்வந்த் சிங் போன்றவர்களெல்லாம் பிஜேபியில் இருந்த முக்கிய தலைவர்களை போய் இப்போ அவர் மறைஞ்சிட்டார். அவரெல்லாம் வந்து அந்த அம்மையாரை சந்திக்க முயன்றும் அவரை சந்திக்க முடியவில்லை. அப்படி முடியாமல் போனதுக்கு காரணம் அம்மாவுடைய உறுதியான நிலைப்பாடு. பிஜேபி கூட உறவே அவர்கள் கடைசி சொல்ல வைத்துக் கொள்ளவில்லை. ஆனால் அம்மாவின் வழித்தோன்றர்கள் சொல்லி கொண்டிருக்கிற எடப்பாடி அவர்கள் பாராளுமன்ற தேர்தலிலே என்ன செய்தார்? 5 ஆண்டுகாலம் ஆட்சி, 4 ஆண்டுகாலம் ஆட்சி நடத்துவதற்கு பிஜேபியோட உதவியை அவர் நாடினார். பிஜேபி உதவி இல்லை என்றால் அந்த ஆட்சி நடந்திருக்காது, தொடர்ந்துருக்காது. அன்றைக்கு இவர் இன்றைக்கு வந்து எப்படி யார் ஓபிஎஸ், மனோஜ் பாண்டியன் போன்றவர்களெல்லாம் எப்படி இன்றைக்கி வெளியேற்றிருக்கிறாரோ, அன்றைக்கு அவர்களெல்லாம் அரவணைத்து கொண்டார்கள் இல்லையா? அவர்களை அரவணைத்து கொண்டதனால்தான் அந்த ஆட்சி அன்றைக்கு மெஜாரிட்டி ஆட்சியாக இருந்து ஆட்சி இன்னைக்கு நீடித்தது. இல்லைன்னா ஆட்சி அன்னைக்கே கவிழ்ந்திருக்கும். அப்படி அன்னைக்கெல்லாம் அவர்களை வந்து அரவணைச்சு வச்சுக்கிட்டு இப்போ தூக்கி வீசினதுனால என்ன ஆகும்? தொண்டர்கள் சலிப்படைந்து போயிட்டான். என்ன நினைக்கிறாங்கன்னா தொண்டர்கள், என்ன இவர் இப்படி கூட இருக்க கட்சிக்காரர்களை இப்படி தூக்கி தூக்கி வெளியே வீசுறாரு, கொஞ்சம் கூட அரவணைக்க மாட்டேங்கிறாரு. ஓபிஎஸ் ஒரு எல்லையினுடைய உச்சத்துக்கே போயிட்டாரு. ஏன்னா நான் எதுவுமே உங்கள்கிட்ட எதிர்பார்க்கல, என்னை கட்சியில் சேர்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் சில வார்த்தைகள் எல்லாம் சொன்னார். அந்த அளவிற்கு சொல்லியும் அவரை அலட்சியப்படுத்தி எடப்பாடி அவர் வெளியேற்றுகிறார் என்ற என்ன காரணம்? அவரை கண்டு பயமா? ஏன் அவர் வரக்கூடாது என்ற அச்சமா? அப்படிப்பட்டவரை அன்னைக்கே வைத்துக் கொண்டு ஆட்சி நடத்தினீர்கள், உங்களுக்கு வெக்கமா இல்லையா? அம்மாவுடைய அலுவலகத்தை, அதிமுக அலுவலகத்தை அடிச்சு உடைச்சிட்டு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டீங்களா சொல்கிறாரு. அதிமுகவுடைய அலுவலகத்தை வந்து உடைச்சது. இப்போ நான் அன்றைக்கி மாவட்ட செயலாளர் இருந்தேன். நான் ஒரு நாள் மாவட்டத்தில் இருந்தப்போ ஆரம்பத்தில் நான் ஒரு 6 வருஷம் முந்தி திமுக சேர்றதுக்கு முந்தி இதே அதிமுக அலுவலகத்தை வந்து நாங்கள் முற்றுகையிடுவோம்னு சொன்னார் ஓபிஎஸ். வெளி அவருடைய விரக்தி தான். அவர் வெளியேற்றுறா, என்ன காரணமே இல்லாமல் வெளியேற்றுறேன், சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறப்ப அவர் வந்து அதை இது பண்ணார். அப்போ நீங்கள் முடிஞ்சால் அந்த இதில் வந்து கை வச்சு பாருங்கள் அப்படின்னு நான் பேசினேன் ஓபிஎஸ்ஸை. அன்றைக்கி அவர் ஒன்றும் கை வச்சு போலையே, கை வைக்கலையே. இன்றைக்கி நான் பார்த்தது 8 தொகுதிக்கு மாவட்ட செயலர் இருந்தேன் அன்றைக்கி. இன்றைக்கி நான் பார்த்த 8 தொகுதிக்கு 4 மாவட்ட செயலர் இருக்காங்க திமுகவில், அதிமுகவில். அப்போ 8 மாவட்ட செயலர் இன்றைக்கி இருக்கிறாங்க. 8 மாவட்ட செயலர் அன்றைக்கி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? ஓபிஎஸ் வந்து அலுவலகத்தை பூந்து அடித்து உடச்சி எல்லாம் அள்ளிட்டு போனார்ல. 5 வருஷத்துக்கு முந்தி வந்தவர் போயிட்டார், நான் பேசினோன்னு போயிட்டார். அப்புறம் 5 வருஷம் 6 வருஷம் கழித்து இன்றைக்கி 8 மாவட்டத்தில் வச்சுருக்கீங்களா? அந்த 8 மாவட்டத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? அப்போ ஓபிஎஸ் தடுத்துருக்கலாம்ல இல்லையா? நீங்கள் பெரிய கட்சின்னு சொல்கிறீங்களே, ஓபிஎஸ் தடுக்காமல் எங்கே போனீங்க? 8 மாவட்டத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? உங்களுடைய திறமையின்மை, ஆளுமையின்மை, தைரியமின்மை, துணிச்சல் இல்லாத காரணத்தினால் அவர் பூந்து அள்ளிட்டு போயிட்டார். அவ்வளவுதான், அடிச்சுட்டு போயிட்டார். அது உங்களுடைய இயலாமை. சார், அதிமுகவில் இத்தனை ஆண்டு காலம் இருந்திருக்கீங்க, இப்போ திமுகவில் இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கா சார்? என்னடா நம்ம இருந்த கட்சி, அம்மா வளர்த்த கட்சி, இல்லை எம்ஜிஆர் வளர்த்த கட்சி வந்து இப்படி சதைஞ்சிட்டு இருக்கே அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கா சார் உங்களுக்கு? நிச்சயமாக இருக்கு, இல்லாமல் இல்லையே. வருத்தம் இருக்கிறது என்பது அதிமுக திமுக என்று சொன்னால் அதற்கு எதிராக ஒரு கட்சி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது அதிமுக தான் இருக்க வேண்டும், திராவிட கட்சி தான் இருக்க வேண்டும். எம்ஜிஆர் அவர்களே சொல்லியிருக்கிறார், இரட்டை குழல் துப்பாக்கி நாங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தவர் முதலமைச்சர் இருந்த போதே சொன்ன வார்த்தை அது. இப்ப அதிமுக பதிலாக அதே திராவிடம் பேசுற இன்னொரு கட்சி வருது, அதே நடிகர் ஆரம்பிக்கிற ஒரு கட்சி வருது. அது திராவிடம் பேசலையே அவங்க திராவிடம் பேசலையே, திராவிடத்தை பத்தி பேசவே இல்லையே அவங்க. இவருக்கு வந்து பெரியார் படத்தை வச்சுக்கிட்டு மற்ற படங்களை வச்சுக்கிட்டு இருந்தா போதுமா? பெரியாருடைய கொள்கை எல்லாத்தையும் பின்பற்றணும்ல. அந்த இது நீங்கள் இப்போ திராவிடத்தை பற்றி பேசவே இல்லையே, திராவிடம்னு சொல்லிட்டு இல்லையே. பேரே தமிழக வெற்றி கழகம்னு வச்சுருந்துருக்கீங்க, திராவிட வெற்றி கழகம்னு ஒன்றும் வைக்கலையே. அப்படிங்கிறப்ப அது வந்து திராவிடத்துக்கு திராவிட கட்சின்னு சொல்ல முடியாது. அப்படி திராவிட கட்சின்னு சொல்கிறப்ப அதிமுக இருந்தது. அது இன்றைக்கு திராவிடம் என்றால் என்ன என்று கேட்கிற போது அதற்கு திராவிடம் என்றால் இதுதான் என்று சொல்லுவதற்கு எடப்பாடியால் சரி சொல்ல முடியவில்லை. அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கட்சிக்கு பொறுப்பாளராக இருக்கிறார்.
அப்படிங்கிறப்ப திராவிடத்துக்கே விளக்கம் சொல்ல முடியாத ஒரு தலைவராக இருக்கிறப்ப இந்த கட்சியை வந்து எப்படி மக்கள் அங்கீகரிப்பாங்க? நான் குறை சொல்லலை. நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல, இந்நேரம் படித்து தெரிஞ்சுக்கணும்ல, படிக்கணும்ல. யூ ஷுட் லேர்ன். நீங்கள் எதையே படிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் படிக்க மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன், அவங்கள கண்டா சேர்க்க மாட்டேன், இவங்களை கண்டா சேர்க்க மாட்டேன், அவங்கள கண்டா சேர்க்க பயமாக இருக்குது அப்படின்னா, அப்படி பயப்படுறவங்க நீங்கள் தலைமையாக இருக்கீங்க. ஒருவேளை சசிகலாவோ டிடிவியோ வந்தாங்கன்னா எல்லா கட்சியினர்களும் அவங்க பின்னாடி போயிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் தான். எப்படி சசிகலாவோ திருமதி சசிகலா அம்மையாரோ இது டிடிவி அவர்களோ வந்து இணைஞ்சாலோ அல்லது ஓபிஎஸ் அவர்கள் தான். டிடிவி அவர்கள் தனியாக கட்சி ஆரம்பிச்சிருக்கார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு வச்சிருக்காரு. ஒரு வேளை டிடிவியோ ஓபிஎஸோ அம்மையார் அவர்களோ சசிகலா அம்மையார் அவர்களோ எல்லாம் சேர்ந்தார்கள் என்றால் அந்த கட்சிக்கு பலம் தானே சேரும். அந்த கட்சிக்கு ஏன் வந்து நீங்கள் ஒரு பலமில்லாத சூழ்நிலையை உருவாக்குறீங்க? ஏன் அவங்க சேர்த்துக்க மறுக்கிறீங்க? மறுபடியும் அந்த மன்னார்குடி குடும்பம் வந்து உள்ள வந்துருவோம் அப்படின்னு அதிமுக தரப்புல சொல்றாங்க. மன்னார்குடி கும்பல் வந்து ஏற்கனவே இருந்தது தானே. அந்த அவங்கள பார்த்து தானே நீங்களாம் பதவி வாங்கினீங்க. அந்த அந்த அம்மா சசிகலா அம்மையார் காலில் விழுவாதவங்க யார்? நீங்கள் யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க. நீங்கள் அம்மையார் இருக்கிற வரை, இப்போ நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், அம்மையார் ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரை நான் வந்து சசிகலா அம்மாவே ஒரு நிமிஷம் கூட சந்தித்து பேசுனதில்லை. நம்புறீங்களா? சந்தித்து பேசுனா தானே அப்புறம் அவங்க காலில் விழுவ முடியும். சந்தித்து பேசுனதில்லை. இவ்வளவுக்கு எங்கள் ஊருக்காரங்க தான், எங்கள் குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான். நான் பிறந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான். நான் பார்க்கல. திறமையில் மேலே வரணும் நம்ம அப்படின்னு நினைக்கிற நம்பிக்கை உள்ளவனாலாம். ஆனால் நீங்கள் எல்லாம் எத்தனை பேர் போய் காலில் விழுந்தீங்க? அவங்க காலில் விழுவாதவங்க யார் இருந்தா? இப்போ எடப்பாடி பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க காலில், அந்த குடும்பத்து உறுப்பினர்கள் காலில் விழுவாதவங்க யார் இருந்தா? யாருமே. திரு டிடிவி தினகரன் அவர்கள் என்ற நெருக்கமான நண்பர். எனக்கு ரொம்ப என் மேலே அவர் மீது எனக்கு இப்போதும் பாசம் உண்டு, எப்போதும் பாசம் உண்டு. அவரிடத்திலே கூட நான் காலில் விழுந்ததில்லை. ஆனால் அவரிடத்தில் எத்தனை பேர் காலில் விழுந்தாரு நான் சொல்லட்டுமா? இன்றைக்கி பேசுகிற எல்லாருமே போய் அங்கே விழுந்தவங்க தான். அவர் எத்தனை பேர் உருவாக்குனார்னு சொல்லட்டுமா? உதாரணத்துக்கு இப்போ நயினார் நாகேந்திரன் பாஜகவில் இருக்கார், தலைவராக இருக்கார். இடையில பிரச்சனை வந்துச்சு. நயினார் வந்து இவர் பேசின ஒரு எடப்பாடி டிடிவி தினகரன் அவர்கள் இன்றைக்கு இந்த கட்சியை உடைப்பதற்கு மேலும் வேலையை செய்வோர் நயினார் நாகேந்திரன் என்று குற்றச்சாட்டை சொன்னார். அது கூட நயினார் நாகேந்திரன் என்ன சொன்னார்? என்னை ஒரு காலத்தில் வளர்த்து விட்டவர் டிடிவி தினகரன் என்று அவர் சொன்னார். அதிலெல்லாம் அடங்கி போச்சு. இவங்களுக்கும் சமாதானம் ஆகிட்டு, இவங்களுக்கும் அந்த கோபம் அவருக்கும் டிடிவிக்கும் குறைஞ்சிருக்கும், நிச்சயமாக குறைஞ்சிருக்கும். அவர் ஒத்துக்கிட்டார்ல, நான் தான் எங்களை வளர்த்து விட்டது அவர் தான் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி அங்கே இருக்கிறவங்கள முக்கால்வாசி பேரை வளர்த்து விட்டது அவர் தானே. அவரை பார்த்து காலில் விழுவதவங்க யார் இருக்கா? சசிகலா அம்மையார் காலில் விழுவதவங்க யார் இருக்கா? சொல்லுங்கள். நீங்கள் ஒரு ஆள் சொல்லுங்கள். நீங்கள் ஜெயலலிதா அம்மையார் காலில் யார் விழுந்தாங்களோ எல்லாம் சசிகலா அம்மையார் காலில் விழுந்தவங்க தான். அப்படி விழுந்தவங்க இன்றைக்கி சசிகலா அம்மையார் வேண்டாம்னு சொன்னாக்க எடப்பாடி அவர்களை முதலமைச்சர் ஆக்குனது யார்? சசிகலா அம்மையார் தானே. இது உலகத்துக்கே தெரியுமா இல்லையா? அன்றைக்கி அவர் அந்த அம்மையார் காலில் விழுந்து போனாரா இல்லையா? காலில் விழுந்து தப்புன்னு சொல்லலை. அவரோட வயதில் மூத்தவர் அவர், அந்த அம்மையார், அதனால் அவர் விழுந்திருக்கலாம். அதெல்லாம் தப்புன்னு சொல்லலை. அதை நான் அதே இன்றைக்கி இல்லைன்னு சொல்கிறீங்க, மறுத்து பேசுகிறீங்க. அவங்கள ஏன் துரோகி, அவங்கள வந்து ஏன் கிட்ட சேர்க்க மாட்டேன்னு சொல்கிறீங்க நீங்கள்? அவங்களால தானே உங்களுக்கு வாழ்வு கிடச்சிச்சு. அன்றைக்கி அதே துணை பொதுச்செயலாளர் பதவி வந்து டிடிவி தினகரன் இருந்தார், பதவியில் இருந்தார். அவருக்கு அந்த அம்மையார் நினச்சிருந்தா முதலமைச்சர் பதவி கொடுத்துருக்கக்கூடாதா? கொடுத்துருக்கலாம்ல. தன்னுடைய அக்கா மகன் தானே. அவர் முதலமைச்சர் கொடுத்தது அந்த கட்சி உடஞ்சிருக்காதே. அதை பார்த்தாங்களா அவங்க? தன்னுடைய சொந்தத்தை பார்க்கல அவங்க. அக்கா மகனை கொண்டு வரலையே, எடப்பாடி தானே கொண்டு வந்தாங்க. வர தேர்தலில் அதிமுக 3ஆவது இடத்துக்கு போவோம் அப்படின்னு டிடிவி சொல்கிறாரு. சில இடத்துல எம்பி தேர்தலில் கன்னியாகுமரியில் 4வது இடத்துக்கு போயிடுச்சு. நீங்கள் அதெல்லாம் பார்க்கணும். நீங்கள் பார்லிமெண்ட் தேர்தலில் அப்படி இருக்கிறப்ப இன்றைக்கி வந்து வர இருக்கிற தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் 3வது இடம் 4வது இடத்துக்கும் பல இடங்களில் பல தொகுதிகளில் போயிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் எனக்கு இருக்குது. ஆனால் அதிமுகலேருந்து இப்போ திமுகக்கு பலரும் வந்துட்டு இருக்காங்க. அன்வராஜா பார்த்தோம், மைத்ரேயன் பார்த்தோம், இப்போ மருது அழகராஜ்லேருந்து மனோஜ் பாண்டியன் எல்லாம் வந்துட்டு இருக்கீங்க. திமுகவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு தான் கொடுக்குறாங்களா அதிமுகலேருந்து வந்ததுனால? திமுகவிலிருந்து எப்போதுமே வந்து ஒரு முதலமைச்சர் அவர்கள் யாரையும் இந்த கட்சியிலிருந்து விலகி இங்கே வாருங்கள் என்று அவராக அழைப்பதில்லை. அவர் கட்சியை உடைத்து அந்த கட்சியை வீக் பண்ணி அதை கொண்டு வந்துடணும், நம்ம கட்சியில் சேர்க்கணுங்கிற எண்ணம்லாம் அவருக்கு கிடையாது. ஏற்கனவே இங்கே வந்து திமுக வந்து வலுவாக இருக்குது. இப்பொழுது வந்து சேர்ந்தவர்களெல்லாம் அதிமுகவை பாஜகவினுடைய அடிமையாக ஆக்கிவிட்டார் எடப்பாடி என்கிற எண்ணம் எல்லார் மத்தியிலும் வந்துவிட்டது. 6 மாதத்திற்கு முன்பு வரை பாஜகவோட உறவும் இல்லை, ஒட்டுமில்லை என்று சொன்ன எடப்பாடி ஒரு நாள் திடீரென்று டெல்லிக்கு சென்று 5-6 வாகனங்கள் கார்களில் மாற்றி போய் அமித்ஷாவை செஞ்சுட்டு வந்து உடனே வந்து பாஜகவோட கூட்டணி அப்படின்னு சொல்கிறாரு. அது அமித்ஷாவுடைய திறமையா
எடப்பாடியினுடைய திறமை இன்மையா என்பதுக்குள்ள நான் நுழைய விரும்பலை. அப்படி நீங்கள் வந்து இப்போ ஒரே நாளில் போய் பிஜேபி கூட கூட்டணி வைக்கக்கூடிய நிர்பந்தம் உங்களுக்கு என்ன ஏற்பட்டுச்சு? நீங்கள் உறுதியாக இருந்தீங்களா? ஏன் மாறினீங்க? திடீர்னு மாறினீங்க? இப்படி நம்பிக்கை இல்லாமல் மாறுகிற போது உங்களை எப்படி நம்ப முடியும்? தொண்டை 2ஆம் கட்ட தலைவர்கள் உங்களை எப்படி நம்பி உங்கள் பின்னாடி வர முடியும்? சார் திமுக நாளைக்கு இதே நிலை மாற்றி நீங்கள் எப்படி வேணாலும் நடவடிக்கை எடுப்பீங்களே. சார் திமுக எதிராக எல்லா வாக்குகளையும் அள்ளணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வழக்கமா செய்யற வேலை தானே. எதிர்க்கட்சி தலைவர் செய்கிற வேலையை நான் பாராட்டுறேன். எதிர்க்கட்சிங்கிறப்ப செய்யுங்க. நீங்கள் எதிர்க்கட்சியாக இல்லையே. எதிர்க்கட்சியாக இல்லாமல் பிஜேபியினுடைய அடிமை கட்சி மாதிரில போயிட்டீங்க. பிஜேபி என்ன சொல்லுதோ அதனால் நீங்கள் செய்கிறீங்க. நாளைக்கு பிஜேபி வந்து முதலமைச்சர் நீங்கள் முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமின்னு அமித்ஷா சொன்னாரா? சார் அவர் சொல்லணுமா என்ன? அதிமுக இது உள்ள சொல்லலை. இல்லை அதிமுக சொன்னா பத்தாது. அதிமுக சொன்னா போதும். அதிமுக சொல்லுவாங்க, தலைவர் பொதுச்செயலாளர் சொல்லுவாங்க. அதே கான்ட்ரவர்சி இருக்கு, கான்ஃப்ளிக்ட் இருக்கு, கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அது இன்னும் முடிவு தெரியாமல் இருக்கு. அது யாருக்கு முடிவு வந்தாலும் அது எனக்கு அதில் யாருக்கு யார் வர போகிறாங்களோ அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதில்லை. நான் இருக்கிற திமுகவை பொறுத்தவரையிலும் அதை பற்றி நான் எனக்கு அது சிந்தனை வர வேண்டியதில்லை. ஆனால் அவர் வந்து நிலைத்து வந்து பொதுச் செயலாளர் இருக்கிற எடப்பாடி தான் எங்கள் அணிக்கு அதிமுக தலைமையில் தான் என்டிஏ கூட்டணி என்று சொல்லுகிறார். ஆனால் முதலமைச்சர் யார் என்று கேட்கும்போது பின்னால் சொல்லுகிறோம் என்று சொல்லிவிட்டார் அமித்ஷா. எடப்பாடி என்று சொல்வதற்கு ஏன் அவர் சொல்லவில்லை? அதில் அர்த்தம் இருக்கா இல்லையா? ஏதாச்சும் அதில் காரணம் இருக்கா இல்லையா? எடப்பாடி தவிர வேற ஏதாவது வந்துட முடியுமா? ஏன் நாளைக்கே அமித்ஷா கூட்டு சொன்னாங்க இப்போ கூட்டணி சேர்ந்தார், அது மாதிரி சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அது மாதிரி இவர் தான் முதலமைச்சர், நீ பேச வேலையை பார்த்துட்டு இருக்கான்னு கேட்டுட்டு உட்காந்துருப்பாரு. அப்படி விட்டுருவாரா சார்? அப்படி உட்காந்துட்டு இருப்பாருங்க. அந்த அளவுக்கு தைரியம் இல்லை. ஏங்க ஒரு ஓபிஎஸ்சி சசிகலாவையும் பார்த்து சேர்க்கறதுக்கு பயப்படுறாரு, கட்சியை சேர்க்கறதுக்கு பயப்படுறாரு, கட்சியை கபலீகரம் பண்ணிடுவாருன்னு நினைச்சிருக்காரு, பயப்படுறாருன்னு சொன்னாங்க. எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதியான செங்கோட்டையனே நீக்கிற அளவு ஒரு ஆளுமை பெற்றிருக்காரு. அவர் வந்து அமித்ஷா சொன்னோடனே முதலமைச்சர் பதவி விட்டுருவாருன்னு சொல்றீங்க. இதுதான் நடக்க போகுது. செங்கோட்டையை நீக்கினார்னா அதுக்கு காரணங்கள், பல்வேறு காரணங்கள். அவர் சொல்லியிருக்காரு, செங்கோட்டையை நான் தான் அமைச்சராக்கினேன் அப்படின்னு சொல்கிறாரு. கவனிச்சிங்களா? 2 நாளைக்கு முந்தைய சொல்லியிருக்காரு, நான் தான் செங்கோட்டையை அமைச்சராக்கினேன்னு. செங்கோட்டையன் கட்சியில் எவ்வளோ சீனியாரிட்டி, இவருக்கு எவ்வளோ சீனியாரிட்டிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஆக இவர் சீனியாரிட்டி அவரோட ரொம்ப கம்மி தான். ஆனால் செங்கோட்டையன் அமைச்சராக்கினதுங்க வந்து அமைச்சர்லேருந்து நீக்கினது அம்மா நீக்கினாங்க ஒரு கட்டத்தில். ஆனால் மீண்டும் அமைச்சராக்கினது யார் என்று சொன்னால் டிடிவி தினகரன் அவர்கள் தான். எனக்கு தெரியாது. அன்றைக்கு நான் அதிமுகவில் இருக்கேன். அம்மா மறைந்து ஒரு 10-15 நாளில் இந்த பிரச்சனை வருது. அப்போ வந்து சசிகலா அம்மையாரை போய் மதுசூதனிலேருந்து ஓ பன்னீர்செல்வத்திலேருந்து இதே எல்லாருமே பழனிசாமியிலேருந்து எல்லாம் போய் நீங்கள் தான் பொதுச்செயலாளர்னு கூப்பிட்டது நடந்தது உண்மை. அது இல்லைன்னு அவங்க மறுக்க முடியாது. அப்படி கூப்பிட்டுவிட்டு அவங்கள திருப்பி கடைசியில் இல்லைன்னு சொல்லிவிட்டு சின்னம்மா இல்லை அவங்க அம்மா அப்படின்னு சொன்னவங்களாம் இருந்தாங்க அந்த கட்சியில். அப்படிலாம் சொன்னவங்க இன்றைக்கி வந்து அவங்களெல்லாம் ஓரம் கட்டிட்டு அவங்களெல்லாம் சேர்க்க மாட்டேன்னு சொல்கிறவர் நாளைக்கு அமித்ஷா சொல்கிறப்ப அமித்ஷா என்ன சொல்கிறோம் அதுக்கு மீறி இவரால் எப்படி செயல்படணும்னு நீங்கள் நம்புறீங்க? நிச்சயமாக செயல்பட முடியாது. பிஜேபியினுடைய ஒரு அடிவரடியாகத்தான் அம்மாவை பற்றி சொன்னப்புறம் அண்ணாவை பற்றி சொன்னப்புறம் கூட்டணியே வேணான்னு முடிச்சுட்டு வந்தவர் எடப்பாடி பழனிசாமி. அம்மாவை பற்றி சொன்னப்போ அண்ணாவை பற்றி சொன்னப்போ என்ன விமர்சனம் பண்ணார்? அண்ணாமலை எதுவும் கண்டிச்சாரா? அவர் கடுமையாக கண்டிச்சாரா? அண்ணாவை பற்றி பேசியிருந்து அம்மாவை பற்றி பேசினதுக்கு அண்ணாமலை தமிழ்நாட்டுக்குள் எங்கு நடமாடவே முடியிருக்கக்கூடாது. அண்ணாமலை எங்கு சென்றாலும் பிரச்சனை செய்யுங்க, கருப்பு கொடி காமிங்க. ஜன ரீதியாக சொல்கிறேன். அவர் அடிதடி பண்ணுங்க, அவர் அட்டாக் பண்ணுங்கலாம் நான் சொல்லலை. கருப்பு கொடி காண்பியுங்கள். ஒரு பிஜேபி இங்கே வலுவில்லாத கட்சியினுடைய தலைவர் அண்ணாவை பற்றியும் அம்மாவை பற்றியும் பேசுகிறான்ற போது அவரோடு நமக்கு ஒட்டுமில்லை உறவுமில்லை, அவர் செல்லுகிறவனெல்லாம் நம்முடைய எதிர்ப்பை காண்பிக்கவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருப்பார். ஆனால் நான் அவரை பாராட்டி இருப்பேன். என்ன சொன்னார் அவர்? ஒன்றுமே சொல்லலையே. ஏன் இன்னைக்கு பீகாரில் வந்து நரேந்திர மோடி பேசியிருக்காரு, தமிழர்களை பற்றி அசிங்கமாக பேசியிருக்காரு, பேசுகிறாரு இல்லையா? திமுக கொடுமைப்படுத்துறாங்க. திமுக கொடுமைப்படுத்துறாங்க சொல்லுவாங்க. திமுகவில் தமிழர்கள் இல்லையா? திமுக இருக்கவங்க இந்திக்காரன் தான் இருக்கானா? அந்த ஒரு பர்டிகுலர் கட்சி மட்டும் கொடுமைப்படுத்துறாங்க. அதை அவங்க சொல்கிறாரு. அவர் எதுக்காக சொல்கிறாரு? பிரித்தால சூழ்ச்சி அவர் சொல்கிறாரு. அப்போ திமுக தானே சொல்கிறாரு. அப்படின்னா திமுகவில் இருக்கவங்களாம் வேற வட மாநிலத்தை சேர்ந்த இந்திக்காரன் இருக்கானா? கிடையாது. திமுக காரன் தான். திமுகவில் இருக்கவன் தான். ஏங்க தமிழ்நாடுன்னு பேர் வச்சது அண்ணா தானேங்க. திமுக தானங்க வச்சிச்சு இந்த இயக்கத்துக்கு. சங்கரலிங்கனால 76 நாள் உண்ணாவிரதம் வந்து செத்தாருங்க விருதுநகரில். அப்போ வந்து காங்கிரஸ் ஆட்சிங்க. காமராஜரோட அதை பற்றி கண்டுக்கவே இல்லைங்க. ஆனால் அன்னைக்கு போய் பார்த்துட்டு அவரை சமாதானம் பண்ண பார்த்து முயற்சித்துட்டு முடியலைன்னு சொன்னோடனே அவர் இறந்து போயிடுறாரு. அதுக்கு பிறகு அதை மனசில் வச்சுக்கிட்டு இருந்துட்டு இந்த நாட்டுக்கு தமிழ்நாடு வாழ்க என்று சொல்லி 3 முறை சொல்லி முழக்கமிட்டு வாழ்க வாழ்க என்று சொன்னவர் செய்தவர் அண்ணா. எந்த கட்சியினுடைய தலைவராக? திமுகவினுடைய பொதுச் செயலாளராக சொன்னவர் அவர். அப்போ அந்த திமுக வந்து பேர் வச்சதே நாங்கள் தான். நாங்கள் தமிழர்களை பற்றி திமுகவை பற்றி பேசுகிறாங்களே விட தமிழர்களை பற்றி பேசலான்னா அப்போ நாங்களாம் தமிழர்கள் இல்லையா?
இன்றைக்கு இருக்க முதலமைச்சர் தமிழர் இல்லையா? அப்போ நாங்கள்லாம் வந்து திமுக இருக்கிறவர்கள்லாம் வேற வேற ஹிந்தி பேசுகிறவங்களா? சரி, அதிமுக 17% அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிங்களா? ஒரு கண்டனம் ஒன்றும் இல்லை, கண்டித்து நாங்கள் இது மாதிரி பேசக்கூடாது, பிரதமர் மோடி பேசுவதை எனக்கு கண்டிக்கிறேன் சொல்லித்தார் அவர். நான் கேட்குறேன், அவர் சொல்லலை. விஜய் சொல்கிறார போராட்டம் பண்ணிட்டு இருக்கேன், தமிழ்னு பேசிக்கிட்டு இருக்காருல்ல, தமிழக வெற்றி கழகம்னு வச்சுட்டு இருக்காரு. தமிழக வெற்றி கழகம் வச்சுக்கிறார் அவர். தமிழகம்னு வச்சுக்கிறதுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்குது? இப்போ தமிழர்கள் அசிங்கமாக பேசியிருக்காருல்ல மோடி. அந்த மோடி எதிர்த்து நான் ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன், போராட்டம் பண்ணுவேன் அப்படின்னு நேற்று நீ மாமல்லபுரத்தில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோமா இல்லையா? நீங்கள் ஏன் உங்களால் அனௌன்ஸ் பண்ண முடியல? உங்களுக்கு தைரியம் இல்லை. அப்புறம் எங்கே நீங்கள் போட்டு எங்களுக்கு அவங்களுக்கு தான் ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள்? இல்லை சார், அதிமுக 17% வந்துருன்றீங்க. அப்போ தாவேக்கா 2வது இடம் பிடிச்சிடும் இல்லையா? தாவேக்கா 2வது இடம் பிடிக்குமா, 3வது இடம் பிடிக்குமாங்கிறதுக்குள்ள நம்ம போகல. ஏன் ஓட்டு அதிகபட்ச இடம் வந்து எங்களுக்கு 80% ஓட்டு விழுந்துச்சுன்னா? ஓ, 80 திமுகக்கு 20 அப்படி போயிருந்துச்சுன்னா விஜய்க்கு செல்வாக்கே இல்லை நினைக்கிறீங்களா சார்? இல்லை, இவ்வளோ கூட்டம் கூடுது. ஏங்க குடும்பத்தில் ஒரு ஓட்டுன்னு சொல்கிறாங்க சார். நான் சொல்கிறேன், இந்த யோகி பாபுன்னு சிறப்பு நடிகர் இருக்கார்ல, அவர் போனார்னாலே மக்கள் பார்க்க கூட்டம் வருமா வராதா? நீங்கள்லாம் இளைஞர்கள் தான் இல்லை, ஓட்டு போடுவோன்னு சொல்கிறாங்க. இல்லை, வருவாங்க, கூட்டம் வருவோம் வராதா? நீங்கள் வடிவேல் போன தடவை திமுக ஓட்டு கேட்டார். வடிவேலுக்கு போன இடம்லாம் அவ்வளோ கூட்டம் கொண்டுச்சு. திமுக ஜெயிக்க முடிஞ்சுச்சா? 2019 21க்கு முன்னாடி 17 ஜெயிக்க முடிஞ்சுச்சா? ஜெயிக்க முடியல. அதோட வடிவேல் வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சுல, அப்படியே உட்காந்துட்டார்ல அவர். சினிமா நடிகர்களை பார்க்க கூட்டம் வருங்க. எல்லாரும் எம்ஜிஆர் கிடையாதுங்க. எல்லாரும் எம்ஜிஆர் கிடையாதுங்க. ஓட்டு போடுவேன்னு சொல்கிறாங்க. அதாங்க, எல்லாரும் எம்ஜிஆர் கிடையாதுங்க. எம்ஜிஆர்னு நினச்சிட்டு எல்லாரும் பண்ணாக்க முடியாது. எம்ஜிஆர் திமுகவில் வளர்ந்தவருங்க 20 வருஷம். திமுகவில் இருந்து வளர்ந்து அண்ணாவால் வளர்க்கப்பட்டு கலைஞரால் வளர்க்கப்பட்டு, கலைஞர் இல்லைன்னா எம்ஜிஆர் இல்லைங்க. இன்னும் சொல்ல போனால், வரலாறு சொல்ல போனால் எப்படி கேட்குறீங்களா நீங்கள்? கலைஞர் வந்து எம்ஜிஆர் வந்து சாய்ங்கிற படத்தில் நடித்தார். சாயாங்கிற படத்தில் அந்த படம் வெளிவரவே இல்லை. அதுக்கு முந்தி 10-12 படங்களில் வந்து துணை நடிகர் தான், போலீஸ் அப்படி தான் கேரக்டரு. அவர் முதல்ல நடித்த கதாநாயகன் நடித்த படம் என்ன படம் தெரியுமா? ராஜகுமாரி. அது யார் எழுதின கதை வசனம்? கலைஞர். 2வது கதை வசனம் நடித்த படம், ஹீரோ நடித்த படம் என்ன படம் தெரியுமா? மருதநாட்டு இளவரசி. அதில் யார் தான்? அவர் தான். அதெல்லாம் ஜானகிக்கும் எம்ஜிஆருக்கும் VN ஜானகிக்கும் காதல் வந்தது. 3வது வந்து நடித்த படம் என்ன தெரியுமா? மந்திரிகுமாரி. அதில் வந்து எல்லிஸ் டங்கன் வந்து வெள்ளைக்காரர் டைரக்டர். அவர் என்ன பண்ணிட்டாரு, நமக்கு தான் சிகப்பாக இருக்கிறவங்களை பார்த்து நம்ம கருப்பாக இருக்கிற நம்மளுக்கு போக ஏதோ வெள்ளையாக இருக்காண்டா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், சிகப்பாக இருக்கான்னு. வெள்ளைக்காரனுக்கு வெள்ளையாக இருந்தால் அவங்களும் பெருசாக தெரியாது. இவரை நான் ஏற்றுக்க மாட்டேன், ஒரு முகம் இந்த கேரக்டருக்கு சரியா இல்லை அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. கலைஞர் வந்து எம்ஜிஆரை போட்டால் தான், ஹீரோவை போட்டால் தான் நான் கதை வசனம் எழுதுவேன் அப்படின்னு சொல்லி மந்திரிகுமாரிக்கு கண்டிஷன் போட்டு எழுதுனதுனால தான் எம்ஜிஆர் கதாநாயகனா டங்கன் ஒத்துக்கிட்டாரு. அன்னைக்கு இருந்த மாடர்ன் தியேட்டர் சுந்தரம் வந்து அவரை ப்ரெஸ் பண்ணார். அவர் ஃபாரினில் படித்ததுனால அவர் வந்து லாங்குவேஜ் கொஞ்சம் நல்லா இங்கிலீஷ் லாங்குவேஜ் ப்ரெஸ் பண்ணி பேசி டங்கனை கன்வின்ஸ் பண்ணார். கன்வின்ஸ் பண்ணதுனால அன்னைக்கு ஹீரோவை நடிக்க முடிஞ்சிச்சு. அதேமாதிரி மலைக்கல்லன் படம் தொடர்ந்து எம்ஜிஆர் சூப்பர் ஹிட். அது 4 படத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். சூப்பர் ஹிட் மலைக்கல்லன். அந்த மலைக்கல்லன் வந்து படத்தில் வந்து கலைஞர் வந்து கதை வசனம் எழுத மாட்டேன்ட்டார். என்ன காரணம்னா வந்து நாமக்கல் கவிஞர் தான் அதனுடைய ஆசிரியர், மூலக்கதை. உடனே இவர் என்ன சொல்கிறாரு, எம்ஜிஆர் போய் சொல்கிறாரு, நாமக்கல் கவிஞர் கதை நீங்கள் திரைக்கதை வசனம் எழுதணும்னு சொன்னோன்னே கலைஞர் எழுத மாட்டேன்னு சொல்லிடுறாரு. ஏன்னு கேட்டால் அவர் காங்கிரஸ்காரரு, நான் பகுத்தறிவாதி, நான் திராவிட இயக்கத்தில் இருக்கவேன். அன்றைக்கி எந்த அளவுக்கு திராவிட இயக்கம் உணர்வாக இருந்திருக்காங்கிறதுக்காண்டி இந்த இதுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு, நான் எழுத மாட்டேன்னு சொல்லிடுறாரு. சொன்ன பிறகு போயிடுறாரு திருவாரூருக்கு, அவர் சொந்த ஊருக்கு போயிடுறாரு. அப்புறம் அண்ணன் எம்ஜிஆருடைய அண்ணன் எம்ஜி சக்கரபாணியும் திருவாரூருக்கு போய் கலைஞர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி எங்களுக்கு வந்து இந்த படத்துக்கு, ஒரு படத்துக்கு மட்டும் நீங்கள் கதை வசனம் எழுதுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்ட காரணத்தினால்தான் மலைக்கல்லனுக்கு திரைக்கதை வசனம் கலைஞர் எழுதினார். இதுதான் உண்மை. அதுதான் சூப்பர் டூப்பர் ஹிட். அதுக்கு பிறகு தான் எம்ஜிஆர் திரையுலகத்தில் சிறந்த கதாநாயகன்னு பேர் எடுத்து நிற்கிறாரு. இல்லாட்டி போனால் எம்ஜிஆர் கிடையாதுங்க, சீனில் அவுட்டுங்க. சிவாஜி அப்படி கிடையாது, ஒரே படம் தான் பராசக்தி, சூப்பர் ஹிட் அவர் அடித்து போயிட்டார். ஆனால் அவருக்கு வந்து வெகுளித்தன்மை, இன்னசென்ட் அவருக்கு தெரியாது. ஆனால் எம்ஜிஆர் அரசியலில் சக்ஸஸ் பண்ணிட்டார். அதை அப்படியே கொண்டு போய் கேப்சர் பண்ணி தொண்டர்களை வந்து அந்த தொண்டர்களை பூரா எம்ஜிஆர் மன்றம்னு சொல்லி திமுகவில் இணைச்சி, திமுகவிலே அப்படியே அந்த கட்சியோடய சேர்ந்து அந்த கட்சியினுடைய நுட்பங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினா எப்படி நடத்தணும், போகணும் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அப்படியே போனதுனால தான், அதுலேருந்து புரிஞ்சதுனால தான் தொண்டர்கள் முழுவதும் அப்படி அங்கே போய் அதிமுக எங்கேருந்து வந்துச்சு, திமுகலேருந்து வந்தது தான் தொண்டர்கள். காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு போன கட்சி இல்லை, அப்படி வந்தது தான் எம்ஜிஆர் கட்சி. எல்லாரும் அது மாதிரி விஜய் நினைக்க முடியாதுல்ல.
சார் அதே நேற்று நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் கலைஞர் அரெஸ்ட் பண்ணும்போது ஸ்டாலின் வந்து அன்னைக்கு ஓடிட்டாரு, எங்களை பார்த்தா கரூர்ல இருந்து ஓடினீங்க, ஸ்டாலின் ஓடின மாதிரி நாங்கள் ஓடலையே அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆதவ அர்ஜுனா. ஆதவ அர்ஜுனா வந்துங்க விடுதலை சிறுத்தை கட்சிக்கு போனார், திமுக இருந்தாரு. திமுகவில் இருந்தாருங்கிறது எனக்கு தெரியல. ம். திமுகவில் நண்பர்கள் அவருக்கு இருந்தாங்க, ம். அது எனக்கு தெரியும். சில நண்பர்கள் அவருக்கு இந்த முதலமைச்சருடைய குடும்பத்துக்கு வேண்டிய நண்பர்கள் அவருக்கு பழக்கம் உண்டு, அது எனக்கு தெரியும். தம்பி ஆதவ அர்ஜுனா எனக்கு வேண்டியவர் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஓ. ஆனால் அவர் திமுகவில் உறுப்பினராக இருந்து செயல்பட்டாரா என்பதெல்லாம் எனக்கு தெரியல. ஒருவேளை நான் அதிமுகவில் இருந்ததுனால திமுகவுடைய கவனம் இல்லாததுனால தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவர் திமுகவில் ஆக்டிவ் உறுப்பினராக இருந்தவர் எனக்கு தெரியல. அப்போ வந்து இன்றைக்கி ஒரு திமுகவில் உறுப்பினராக இருக்குன்னு சொன்னார்னா அது ஓட முடியாது, நம்ப முடியாது. ரெண்டாவது, அவர் இப்போ வந்து திரு முதலமைச்சரை வந்து ஓடிட்டார் அப்படின்னு சொல்கிறாரு. ஓடினது அவர் பார்த்தாரா? கலைஞர் அரெஸ்ட் பண்ணப்போ ஓடினது அவர் பார்த்தாரா? ஏங்க மிசாவில் ஒரு வருஷம் உள்ளே இருந்தவருங்க அவர். திரு இன்னைக்கு இருக்க முதலமைச்சர் இருக்காரு, மிசாவில் ஒரு வருஷம் உள்ளே இருந்தார். அந்த வரலாறு ஆதவ அர்ஜுனாவுக்கு தெரியும். தெரியாமல் இப்படி திமுகவில் இருந்தேன்னு சொன்னார்னா அந்த வரலாறு நிச்சயமாக அவர் தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருந்த ஒரு கலைஞர் அரெஸ்ட் பண்ணோன்னே ஓடி வெளியணும் என்னங்க தேவை? ஆனால் இன்றைக்கி இவங்க ஓடினதை கண் முன்னால் பார்த்தானாங்க, தொலைக்காட்சியில் காமிச்சாங்களாங்க எல்லாம் ஓடினது. டிவியில் சொல்லி உங்களை மாதிரி ஒரு 10 20 பேர் கேட்குறாருங்க. 30 பேர் இறந்துட்டாங்க, கடைசியாக சொன்ன வார்த்தை 30 பேர் இறந்துருக்காங்க, நீங்கள் என்ன போறீங்கன்னு தட்டி விட்டுட்டு விஜய் போனாரா இல்லையா? அவருக்கு அனுபவம் இல்லை, அதுதான். அவர் ஓடினார்னா பயந்துட்டு ஓடினார்னு சொல்லலை, அனுபவம் இல்லை. அவரால் இந்த சாவு வந்து அவருக்கு வந்து பெரிய பதட்டத்தை ஏற்படுத்திடுச்சு. அவர் போயிட்டார், 3 நாள் வெளியே வரல. 3 நாள் வீட்டிலே தான் இருந்தார், வெளியே வரவே இல்லை. அதுக்கப்புறம் தான் வந்தார். அப்படிப்பட்டவர் ஏன் என்ன பண்ணியிருக்கணும்? அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துருக்கணுமா இல்லையா? அவருக்காக தான் உயிர் விட்டுருக்காங்க. நீங்க தான் விடலையாமே. நான் எங்க விடலன்னு யாரும் சொல்ல முடியும்? தமிழ்நாடு அரசாங்கம் தான் அவங்க தாவேக்காவினால கரூருக்குள்ள விடலையாமே. அப்படி யாரும் சொல்றது? இவங்க சொல்றாங்க. ஆதாரம் என்னங்க இருக்கு? இப்போ சிபிஐ என்கொயரி நடந்துகிட்டு இருக்கு. சிபிஐ என்கொயரி நடந்துறப்ப இதை பத்தி நான் வந்து டீப்பா பேச முடியாது. ஆனால் இவங்களை விடலன்னு சொல்லி யாரு மேல இவங்க குற்றம் சுமத்துறாங்க? குற்றம் சுமத்தட்டும், இவங்க சொல்லட்டும். சிபிஐ என்கொயரியில் அதெல்லாம் வரும்ல, அது வர்றப்ப சிபிஐ என்கொயரி விசாரிச்சு உண்மையை சொல்லுவாங்கல்ல. அந்த உண்மையில் இப்போ தெரிஞ்சு போயிரும்ல யார் தருது யார் விடலன்னு சொல்லி. போய் அங்கே போய் ஒருத்தர் கண்ணீர் விடுறாருங்க, ஒரு அமைச்சர் கண்ணீர் விடுறாரு. நேற்று பேசுனதை நானும் கேள்விப்பட்டேன். கண்ணீர் விடுறாரு, உடனே நாடகம் அப்படிங்கிறாங்க, நடிக்கிறாரு அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறேன், அன்பில் மகேஷ் பள்ளி கல்வித்துறை அமைச்சர், அங்கே மாணவிகள் சில பேர் சேர்ந்து இறந்து கிடக்குறாங்க. யாராக இருந்தாலும் இறந்து கிடக்கிறப்ப பார்க்குறப்போ ஒரு 1.5 வயசு குழந்தை இறந்து கிடக்கிறப்ப எல்லா மனுஷனுக்கும் இறக்கம் வந்து கண்ணு கலங்கு, நிச்சயம் கண்ணு கலங்கும், அழுகாமல் இருக்க முடியாது. அப்படி இருக்கிறான்னா மிகப்பெரிய இரும்பு மனிதனாக இருக்க முடியும். ஆனால் நம்மளோட ஹிட்லரே வந்து சில சம்பவங்களில் கண்ணீர் வெடித்திருக்கிறாருன்னு நான் படிச்சிருக்கிறேன். அப்படி இருக்கிறப்ப அவரோட மோசமான ஆளாக இருந்தால் தான் இதுக்கு எடுக்க முடியும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், நேரு ஸ்டேடியத்தில் ஒரு பள்ளி கல்வி நிகழ்ச்சி ஒன்று நடந்துச்சு. அந்த நிகழ்ச்சி வந்து இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முந்தைய இந்த கரூர் சம்பவத்துக்கு 1 மாதத்துக்கு முந்தைய நடந்துச்சு. அப்போ வந்து ஒரு பெண் வந்து என்ன சொல்லுது, தமிழக முதலமைச்சர் கொடுக்குற 1000 ரூபாயில தான் வந்து வாங்கி, எங்களுக்கு மாதம் மாதம் கொடுக்குற பணத்தில் தான் வாங்கி ஒரு மிஷின், எங்கள் காது கேட்கும் மிஷின் வந்து எங்கள் அம்மா காது கேட்காது, அது வாங்கி அந்த அம்மாவை கொடுத்தேன் அப்படின்னு ஒரு பொண்ணு பேசுனுச்சு. அந்த கல்வியில் சேர்ந்த. ஆமாம் ஆமாம். அதை பேசினப்ப நீங்கள் பார்த்துருக்கலாம். இதே அன்பில் மகேஷ் கண்ணு விட்டு அழுதார். அங்கே அழுக வேண்டிய என்ன நிர்பந்தம் இருக்குது? எது இருந்துச்சா? இல்லை, அன்னைக்கே அழுதாரு. மனசில் வர்றது இறக்க மனசுங்க, அது வருங்க, அந்த அழுக வருங்க. அதை இப்போ பொய்கிறீங்களா? இதை பொய்னா அப்போ அதையும் பொய்ன்னு நீங்கள் சொல்லணும். அப்படி அழுத மனுஷன் ஒரு சாதாரண பெண், ஒரு பெண்ணு வந்து தாய்க்கு தந்த 1000 ரூபாயில தான் வாங்கி கொடுத்தேன், என் குடும்ப நிலை இப்படி தான் இருக்குன்னு சொன்னதை பார்த்து அழுகுற ஒரு 41 பாடி செத்து கிடக்கு, 1.5 வயசு குழந்தை செத்து கிடக்கிறப்ப அதை பார்க்குறப்ப அழுகாமல் இருக்க முடியுவாங்க? அதில் நடிக்கிறதுக்கு என்னங்க வேலை இருக்குது? அந்த நடிக்கிறதுனால அவருக்கு என்னங்க வரப்போகுது? நான் கேட்குறேன். முதலமைச்சர் அங்கே போயிட்டாருங்க, முதலமைச்சரே போயிட்டாருங்க, ஸ்பாட்டுக்கு போய் பார்த்துட்டாருங்க, அங்கெல்லாம் கூட இருந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காருங்க. அப்படி இருக்கப்போ இவரை போய் நடிச்சு இவருக்கு போய் தனி பெருமை சேர்க்க போகிறாரா? கிடையாது. உதயநிதி துபாயிலேருந்து ஓடியாடுறாரு, வந்து பார்க்குறாரு, பார்த்து பேசுகிறார் துணை முதலமைச்சர். தம்பி உதயநிதி வர்றத எடப்பாடி என்ன சொல்கிறாரு, துபாயிலேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, வந்துட்டு உடனே துபாய் போயிட்டாரு. நான் கேட்குறேன், நீங்கள் வந்து கஜா புயல் வந்து எல்லா சேதம்லாம் அடைஞ்சிச்சே, அப்போ எத்தனை நாள் கழிச்சு நீங்கள் போனீங்க அந்த நெல் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு? இன்னொன்று கேட்குறேன், துப்பாக்கி சூடு நடந்துச்சுல, துப்பாக்கி சூடு நடந்தப்போ 13 பேர் செத்தாங்கல்ல. இப்போ ஒரு செல்ற வக்கற்ற காவல்துறைன்னு சொல்கிறாரு, இதே காவல்துறைக்கு நீங்களும் முதலமைச்சராக இருந்தீங்க, இந்த அதிகாரிகள் தானே அன்னைக்கு இருந்தாங்க, அன்னைக்கு 13 பேரை சுட்டிங்கல்ல, அப்போ சுட சொன்னது நீங்கள் தானே, உங்கள் நாலேஜ் இல்லாமல் சுட்டுருப்பாங்களா? நீங்கள் தானே சுட சொன்னீங்க. இருக்கு, அன்னைக்கு சுண்டது யாரு? முதலமைச்சருடைய அனுமதி இல்லாமல் சுட மாட்டாங்க. அப்படி சுடப்பட்டவர்களை ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பாயம் வந்து ஆணையம் வந்து அறிவிச்சு இது பண்ணாங்க போனாங்க.
அந்த பாதிக்கப்பட்ட மக்களை, துப்பாக்கி சூடில் பாதிக்கப்பட்ட மக்களை எத்தனை நாள் கழிச்சு எடப்பாடி போய் பார்த்தாரு முதலமைச்சர்? ஒரு வருஷங்க. பன்னீர்செல்வம் எம்ஜிஆர் ஒரு வருஷம் கழிச்சு, அதுக்கு பிறகு ஒரு மாதம் கழிச்சு இவர் பார்க்க போறாரு. எங்கள் முதலமைச்சர் அவர் எங்கள் மீது குற்றம் இருந்தால், அரசாங்கத்தின் மீது குற்றம் இருந்தால், காவல்துறையின் மீது குற்றம் இருக்குமே, ஆனால் எங்கள் முதலமைச்சர் அன்றைக்கு இரவே ஈரோடு இரவாக இரவு 12 மணிக்கெல்லாம் புறப்பட்டாங்க போகணும்னு. என்னங்க இப்போ ஏங்க போனாரு? குற்றமற்ற மனசுங்க. குற்றமில்லை எங்களிடத்துல. மக்களை பார்க்க வேண்டும், பாதிக்கப்பட்ட மக்கள், தமிழ் மக்கள், என் மக்களை பார்க்க வேண்டும் என்று அவர் ஓடுகிறார். அந்த துணிச்சல் உங்களுக்கு ஏன் 13 பேர் சுட்ட போடல? அப்ப நீங்க சுட சொல்லியிருக்கீங்க. அந்த தப்பு நாங்கள் இங்கே பண்ணலை. அதனால எங்களுக்கு அந்த தைரியம் இருக்கு, உங்களுக்கு தைரியம் இல்லை. அதுதான் நீங்க பேசிட்டு. இறுதியா ஒரு கேள்வி சார். ஏற்கனவே இதே டி நகர் சட்டமன்ற தொகுதிக்கு நீங்க 2 முறை எம்எல்ஏ வந்திருக்கீங்க. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நீங்க போட்டிடுவீங்களா? சீட்டு கேட்பீங்களா? எப்படி சார் இருக்கும்? நிச்சயமா சீட்டு கேட்பேன். கடந்த முறையும் கேட்டேன். கடந்த முறை ஜே அன்பழகன் இறந்து போனதுனால எனக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட முடியாமல் போய்விட்டது என்று கேள்விப்பட்டேன். இந்த முறையும் நிச்சயமாக முதலமைச்சர் அவர்களை நிச்சயமாக கேட்பேன். நான் உரிமையோடு கேட்பேன் அவரிடத்துல. ஏன்னா 2 முறை நான் சட்டமன்றத்தில் இருந்தபோது நான் எப்படி என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது என்பதெல்லாம் அவர் பார்த்துருக்காரு, கண்கூட பார்த்துருக்காரு. மொழிக்காகவும் இனத்துக்காகவும் இந்தியை எதிர்த்தும் நான் பல போராட்டங்களை நான் பண்ணியவன். இன்னும் சொல்ல போனால் இன்றைய வரலாற்றிலே 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி தான் பேசுவாங்க எல்லாருமே. 1986 நவோதயா பள்ளியின் மூலமாக இந்தியை திணித்தார் ராஜீவ்காந்தி. அப்பொழுது இந்தியை திணிச்சு எல்லா போராட்டமும் பண்ணோம். விமானத்தை கூட நாங்கள் மறியல் பண்ணோம், மறித்தோம். விமானத்தை போய் சிஆர்பிஎஃப் சுட்டுப்படாங்கன்னு சொன்னாங்க. அது மீறி நாங்கள் தான் போய் நின்னோம். எங்களை ஒன்றும் சொல்லலையே. நாங்கள் ஒரு விமானத்தை போய் நாங்கள் மறிச்சிட முடியாது, ஏற்று நின்னா எங்களை மீறி தான் போகணும், அப்படி இருப்பாட்டிருந்தோம். அப்புறம் கடைசியில் உச்சக்கட்ட போராட்டம் என்ன பண்ணலான்னு பார்த்தோம். தீக்குளிப்பு போராட்டம்னு அனௌன்ஸ் பண்ணோம். யார் தீக்குளிக்கிறதுன்னு பிரச்சனை வந்துச்சு. நான் தீக்குளிக்கிறேன்னு சொன்னேன். போஸ்ட் அடிச்சு ஓட்டணும். தீக்குளிக்க போனோம். தீக்குளிக்க போய் பெட்ரோலை ஊற்றிட்டோம். பெட்ரோலை ஊற்றின பிறகு அதுக்கு பிறகு எங்களை தேவாரம் தான் என்ன பண்ணார். என்றைக்குமே அவருக்கு ஒரு மைண்ட், ஒரு சேடிஸ்ட் மைண்ட் மாதிரி ஒரு பேசுவார். அவர் லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னால் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுங்க, தீக்குளிச்ச பற்ற வச்ச பிறகு பிடிங்கன்னுட்டார் அவர். நாங்கள் என்ன பண்ணோம், போய் டீசல் வாங்கிட்டு வந்தோன்னா பெட்ரோல் வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாங்கிட்டு வந்துட்டோடனே சரி பரவாயில்லன்னு சொல்லி தீக்குளிக்கிறதுக்கு நாங்கள் ரெடி பண்ணி போயிட்டோம். நானும் என்னுடைய நண்பர் உதயகுமார் போகிறோம், என்னுடைய சகோதரர், நல்ல நண்பர், என்னுடைய வகுப்பு நண்பர். அவர் 2 பேர் தான் போயிருந்தோம். நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், பெட்ரோலை என் மேலே ஊற்றிரு, நீ என்னை பற்ற வச்சிரு, அப்புறம் நீ பற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி தீக்குளிக்க போராட்டம் பண்ணோம். என்னை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் காளிமுத்துங்கிற டிசி தான் அப்போ இன்சார்ஜ் போட்டாங்க. தேவாரம் வரல, அவர் காளிமுத்து. தேவாரம் அன்றைக்கு வந்திருந்தால் நிலைமை வேறு மாதிரி ஆயிருக்கும். நாங்கள் வேறு மாதிரி பண்ணியிருப்போம், ரவுடிக்கு வேறு மாதிரி பண்ணியிருப்போம். அன்றைக்கி இந்த விடுதலை சிறுத்தை தலைவர் இப்போ இருக்கிற திருமாவளவன்லாம் எனக்கு ஜூனியர். அன்றைக்கெல்லாம் எனக்கு 1 இயர் ஜூனியர். அவர் என்னுடைய அருமை தம்பி. அவர் நல்லா என்னோட பாசமாக இருப்பார். அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயத்த தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். தீக்குளித்தோம். இதை கலைஞர் தன்னுடைய நெஞ்சுக்கு நீதி பத்திரிகையில் அவர் புத்தகத்தில் 3ஆம் பக்கத்தில் 71ஆம் அத்தியாயத்தில் முதல் பக்க பாராவில் எழுதியிருக்காரு. என்னை குறிப்பிட்டு எழுதியிருக்காரு. கலைஞர் சும்மா எழுதுவாரா? வரலாறு இல்லாமல் சும்மா எழுதுவாரா? அப்படிப்பட்ட தியாகங்கள் எல்லாம் நாங்கள் பண்ணவங்க. நாங்கள் உரிமையோடு இந்த மொழிக்காக இனத்துக்காக பண்ணவங்க. நாங்கள் 17 வயசுலேயே நான் முரசொலி படித்தவன். எஸ்எல்சி படிக்கிறப்பயே முரசொலி படித்தோம். இப்போ சொல்லலாம், நீங்கள் முரசொலி படிச்சுட்டு நீங்கள் எப்படி ஏடிஎம்க்கு போனீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். அப்போல்லாம் நாங்கள் சரபோஜி காலேஜில் படிக்கிறப்ப அப்போல்லாம் நாங்கள் டிகே மைண்ட், பெரியாரிஸ்ட் மைண்டு. அதனால் அப்போ நாங்கள் திராவிட கழகம், திமுக இந்த மைண்டில் தான் நாங்கள் இருந்தோம். அப்படி இருந்தப்போ தெரியாதவங்க சொல்லுவோம் நாங்களாம் புதுசாக வந்தோம்னு. கிடையாது. அப்போ எங்களுக்கு இருந்த பிரச்சனை தமிழீழ பிரச்சனை இருந்துச்சு. முக்கியமான பிரச்சனை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஈழ பிரச்சனை இருந்ததுனால அந்த போராளிகளுடைய தலைவர்களோடு எங்களுக்கு தொடர்பு உண்டு. அதனால் நாங்கள் அதில் எங்களுடைய கவனமெல்லாம் இருந்தது. அப்படி இருந்தாலும் லா காலேஜ் சேர்ந்த பிறகு அம்மையார் முதலமைச்சரான பிறகு திரு எஸ்டிஎஸ் அவர்களுடைய ஜெயலலிதா அம்மையாருடைய தலைமையில் போய் சேர்கிறார். அப்பொழுது நாங்கள் அவரோடு நெருங்கிய பழகிய காரணத்தினால், தஞ்சாவூர்லேருந்து இங்கே படிக்க வந்த காரணத்தினால் எங்களுக்கு தெரிஞ்ச தலைவர் எஸ்டிஎஸ் தான். இங்கே எங்கள் ஊருக்காரரு, எங்களுடைய இன்னும் சொல்ல போனால் அந்த ஊரை சேர்ந்த ஒரு நல்ல ஒரு நம்மளுக்கு உறவினர்னு வச்சுங்களேன், அப்படி கூட வச்சுங்க நீங்கள். அப்படிப்பட்டவரை நாங்கள் அவர் போய் சேர்ந்தார். சேர்ந்தோடனே அப்படியே நாங்கள் அப்படியே ஏடிஎம்ல போய் அப்போ தான் நான் சேர்ந்தேன். அம்மா தலைமை பொதுச்செயலாளர் ஆன பிறகு தான் சேர்ந்தோம். அப்படி சேர்ந்த பிறகு தான் அதிமுக வந்தேன் நான். அதுக்கு பிறகு அம்மா இறந்துட்டாங்க. இறந்த பிறகு இப்போ திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை காப்பாற்றக்கூடிய ஒரு தலைமை யாருன்னு பார்த்தா இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சர் தவிர வேறு யாரும் தெரியலை. இன்றைக்கி மனித அதாவது தமிழ்நாட்டு உரிமைகளை எல்லாம் மீட்கக்கூடிய தகுதி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. மோடியை எதிர்த்து பேசுனாங்க, பிடிச்சி உள்ளதுக்கு போட்டுறாங்க. இன்றைக்கி மோடியை எதிர்த்து நிதியே கொடுக்காத போதும் நிதியை இப்போ கேரளா கூட நிதி வாங்குறதுக்காக அந்த சமக்ர சிக்ஷா அபியான்
அந்த திட்டத்தை கூட ஏற்றுக்கிட்டாங்க அவங்க. ஆனால் நம்ம தமிழ்நாடு 10,000 கோடி கொடுத்தாலும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொல்கிறாரு. இந்த உறுதிப்பாடும் இந்த நிலைப்பாடும் இந்திய எதிர்க்கிற அவருடைய முழுமையான ஈடுபாடும் அண்ணா கலைஞருடைய கொள்கைகளை பெரியாருடைய கொள்கைகளை கடைசி வரை பின்பற்றுகிற ஒரு தலைவராக இருக்கிறவர் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தான். அவர் இருக்கிற போது அவர் தலைமையில் இருக்கிற இந்த ஆட்சியில் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்க முடியவில்லை என்கிற வேதனை எனக்கு இப்போ இருக்கிறது. அதனால் அந்த வேதனையை வர இருக்கிற தேர்தலில் நான் சீட்டு கேட்பேன். அந்த வேதனையை நிச்சயமாக முதலமைச்சர் போக்கி எனக்கு வாய்ப்பு கொடுப்பார். நிச்சயமாக சட்டமன்றத்தில் நான் தமிழுக்காகவும் மொழிக்காகவும் தமிழ் இனத்துக்காகவும் முதலமைச்சருக்கு முதலமைச்சர் இருக்கிற உரிமை போன்ற அத்தனைக்கும் அவரோடு தோளோடு என்று நான் நிற்பதற்கு காரணமாக ஒரு நல்ல தொண்டனாக அவருக்கு இருப்பேன். அதே போல அங்கே இப்போ வளர்ந்து வரும் இயக்கத்துக்கு அந்த இயக்கத்துக்கு அடுத்த கட்ட தலைவராக அருமை சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய பேச்செல்லாம் நீங்கள் படிக்கணும். சமீப காலத்தில் அற்புதமாக பேசிகிட்டு இருக்காரு, மெல்ல மெச்சூரிட்டியோட பேசிகிட்டு இருக்காரு. அப்படிப்பட்டவர் அடுத்த தலைமை யார் வருவாருங்கிற கேள்வியே இல்லைங்க. ஆக தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கவங்களும் நல்ல தலைமைகள் வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் திராவிட இயக்கம் என்பது திமுக தான். திமுகவை யாராலும் எந்த காலத்திலும் அழிக்க முடியாது, அசைக்க முடியாது. எனவே அடுத்த முறையும் எனக்கு வாய்ப்பு கேட்பேன். நிச்சயமாக முதலமைச்சர் அவரிடத்திலே கேட்கிற போது அவர் நிச்சயம் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு நான் இப்பொழுது அவர் மீது நம்பிக்கை வைத்து கூறுகிறேன். எனக்கு வாய்ப்பு வழங்குவார் என்று நம்புகிறேன். இந்த வீடியோலேயே நீங்கள் உங்கள் வாய்ப்பை கேட்டீங்க அப்படின்னு நம்புகிறேன் சார். ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்தை குறித்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு.